ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மற்றொரு காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். வேத வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறது: இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில காரியங்கள் உங்களை மேற்கொண்டது போல தெரியலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவைகள் உங்களை மேற்கொள்ளாது. சில பிரச்சனைகள், சில வேதனைகள், சில வியாதிகள் உங்களை மேற்கொள்வதை போல இருக்கலாம், ஆனால் அது உங்களை மேற்கொள்ள முடியாது. அழகாக பவுல், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. நெருக்கம் வரலாம், ஆனால் அது எனக்கு ஒடுக்க முடியாது. அன்றைக்கு எகிப்து தேசத்தில் அந்த ராஜா ஒரு கட்டளை போட்டான். அந்த பிறக்கிற எபிரேய மக்களை எல்லாம், சின்ன பிள்ளைங்களாம் கொண்டு எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெறுகிறார்கள். இதாங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கிறத பார்த்தோன்னு நம்ம ஒடுக்க வந்துட்டு ஆண்டவர் நம்மளை மறந்து விட்டார், தயவை எடுத்து விட்டார் என்றெல்லாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் அவளையெல்லாம் மாற்றி போட அவரால் முடியும். சரிங்க, இந்த வேத வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்லுது, உன்னை வெண்களை அலங்கமாக்குகிறேன்னு சொல்கிறார். அவர்களுக்கு முன்பதாக, யாருக்கு முன்னாக? சத்துருக்களுக்கு முன்பதாக. சில நேரங்களில் அவங்க பேசுகிற காரியத்தை பார்க்கும்போது நமக்கு உள்ளத்தில் ஒரு கலக்கம் வந்துடுது இல்லையா? அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ராஜா ரொம்ப அன்பாக கூப்பிட்டேன். எப்பா, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஆனால் உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரிவிலேஜ் தானே. என்ன ப்ரிவிலேஜ் தெரியுமா? மறுபடியும் உங்களுக்காக மேலே வாக்கியங்கள் எல்லாம் நான் முழங்க பண்ண போகிறோம். டப்புக்குன்னு காலில் விழுந்து தெரிஞ்சு போயிருங்க. ஆனால் அவர்களோ இந்த ஒடுக்கத்தின் மத்தியிலே அரணாக நின்று நம்ம பாஷையில் சொன்னோம், எப்பா இதுக்கெல்லாம் நான் பால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைப்பா. ஒரு நமக்கு லெட்டர்ஸாக எழுதியிருக்காங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் பால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வங்களை தப்பு வைக்க வல்லவர். அப்படி தப்புயாமல் போனாலும் இந்த பொற்சிலை நாங்கள் வணங்குவதாக ஒரு அணை இல்லை. வெண்கல அரண் போல நிற்கிறார்கள். அன்றைக்கு ஸ்தேவானை சுற்றிலும் அந்த ஜனங்கள் நின்று அவனை கல்லறிய வேண்டும், கொல்ல வேண்டும் என்ற பொழுது தைரியமாக பேசுகிறான். அந்த நசனா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று தைரியமாக பேசுகிறான். அவங்க பார்க்குறாங்க, கல் எடுக்கிறாங்க, பல்ல கடிக்கிறாங்க. அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து வெண்கலாரன் மாறி வானம் திருந்திருப்பதையும் தேவகுமாரனுடைய தேவனுடைய வலது பட்சத்தில் நிற்பதையும் அவன் பார்க்கிறான். இதற்கு அருமையானவளே, கல்லை எறியும்போது வெண்கலாரன் என்று பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறான். அசரலைங்க. நீங்கள் வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை வரும்போது துடுதுரு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஐயோ எனக்கு வந்துட்டுங்க, ஐயோ எனக்கு இது பண்ணிட்டுங்க, அப்படி ஆயிட்டுங்க, இப்படி இருக்கும். வரணும் நான் சொல்லலை, ஆனால் ஒன்று உன்னை மேற்கொள்ள முடியாது. கொடிற வியாதியை போல மேலே சீரும், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. தட் இஸ் ஃபேக்ட். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. அன்றைக்கி மெலித்தா தீவில் பவுலுடைய கையிலே அந்த விரியன் பாம்பு எழும்பி அவன் கையை கவ்விக்கொண்டு கடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் மேக்சிமம் லெவலில் அவனை தாக்குது. ஆனால் இவன் வலிக்காதுங்க. நல்லா யோசித்து பாருங்க. அவன் நம்ம போல் ஸ்கின் உடையும் தானே, நம்ம போல் நரம்பு உடையும் தானே. விரியன் பாம்பு நரம்பை பார்த்தா ரத்தத்தை அப்படி க்ளீனாக உரியிறக்காண்டி கட்டிக்கும். அந்த நரம்பு உரியிற அந்த பாம்பை சரத்தை கொன்று கீழே அவன் சாயணும். அது வரைக்கும் அவனை விட்றாப்புல இல்லை, அவனை கொல்லும் வரைக்கும் விட்றான். ஆனால் எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்தாங்க தவிர யாரும் அந்த பாம்பு எடுக்க வந்தாங்கன்னு சொல்லி அந்த பைபிள் ஒரு இதாங்க உலகம். உனக்கு எதிராக பிரச்சனை வரும்போது, நெருக்க வரும்போது வேடிக்கை பார்க்குற நிறைய பேர் வருவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா அதை வேடிக்கை பார்க்க நிறைய வரும். அவன் துடிச்சு கொடுப்பான், ஐயா என்னை கொண்டு போங்கண்ணா. யாராவது புண்ணியவான ஒருத்தன் வந்து முன்னாடி துணிஞ்சு வந்து அவன் தூக்குப்பா, எப்பா கொண்டு போப்பா ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தான் போட்டுப்பான். நிறைய சமயங்கள் இந்த காலத்தை பரவாயில்ல, முந்தைய காலத்தை தொடவே மாட்டாங்க.
அப்படியே பாம்போல் அந்த நடுரோட்டில் அவன் துடிச்சு 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 செத்த பிறகு நம்ம மற்ற ஆளுங்கள்லாம் வருவாங்க. யோசித்து பாருங்கள். வெண்கல அரண் போல நிற்கின்ற ஒரு நிலைமை. அதை எடுத்து நெருப்பிலை போட்டு ஒன்றுமாகாமல் அவன் இருந்ததை கண்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார். இன்றைக்கு நான் சொல்லுறேன், உனக்கு எதிராக வேதனைகள் வந்திருக்கலாம், கண்ணீர் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஜெயம் பெறப்போகிறா. எப்படி மெலித்தா தீவில் அவனை தேவனுடைய மறு உருவம் என்று நினைத்து வழிபட ஆரம்பித்து விட்டார்களோ, அதே போல ஒரு நாள் வருகிறது, எந்த கண்களுக்கு முன்பதாக நீ வேதனை அடைந்து நொறுக்கப்படுகிறாயோ அதே கண்களுக்கு முன்பதாக உயர்த்தப்படுவாய். இது உண்மை, இது உண்மை. ஆமேன், ஆமேன். அப்படியே ஆக்கடவுது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.